வெள்ள சேத விவகாரத்தில் மற்றவர்கள் மீது பழியை சுமத்தி அதிமுக அரசு தப்பிக்க முடியாது என திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். செம்பரப்பாக்கம் ஏரி திறப்பு குறித்து நீதி விசாரணை கோரி திமுக சார்பில் சென்னை சேப்பாக்கத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்ட பேரிழப்புக்கு யார் காரணம் என்பது குறித்து விசாரிக்க உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரணம் கிடைத்திடும் வகையில் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் அடங்கிய குழுவை ஏற்படுத்த வேண்டும். ஆற்றங்கரையோரத்தில் இருந்து அகற்றப்படும் மக்கள் சென்னைக்கு உட்பட்ட பகுதிகளிலேயே மறு குடியமர்த்தப்பட வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய திமுக தலைவர் கருணாநிதி, செம்பரப்பாக்கம் ஏரி திறப்பு குறித்து அதிமுகவின் குற்றச்சாட்டிற்கு சட்ட ரீதியாக பதில் அளிக்கப்படும் என கூறினார். அதற்கு என்ன காரணம்? இந்த நாட்டிலே எவ்வளவு கொடுமை நடைபெற்றாலும் பேரழிவே நடைபெற்றாலும் செம்பரம்பாக்கம் ஏரி போன்ற ஏரிகள் உடைப்படுத்தாலும் அந்த உடைப்புக்கு காரணம் வேறு யாரும் அல்ல, தாங்கள் தான் என்று சொல்லாமல் சொல்லி இந்த நாட்டிலே மேலும் தங்களால் ஆள முடியும், தங்களால் செங்கோல் செலுத்த முடியும் என்று உரைக்கின்ற ஒரு கூட்டம் அண்ணா பெயரால் வாழ்கின்ற கூட்டம். அந்த கூட்டத்திற்கு பதில் சொல்லுகிறதால் வெகு விரைவிலே இல்லை. வெகு விரைவில் அந்த கூட்டத்திற்கு நாம் சட்ட ரீதியாக பாராளுமன்ற ஜனநாயக ரீதியாக பதில் சொல்லத்தான் போகிறோம்.